ஹாய் ஆல், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, why no answer from God. நம்ம காட் கிட்ட நம்ம ஏதாவது ப்ரே பண்ணோம்னா அதுக்கான ஆன்சர்ஸ் ஏன் இன்னும் நம்ம கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நிறைய ப்ரே பண்ணுவீங்க, நிறைய ப்ரே பண்ணுவீங்க, லைக் எக்கச்சக்கமாக ப்ரே பண்ணுவீங்க. ஆனால் ப்ரே பண்ணும்போது என்ன நினைப்பீங்கன்னா, அதுக்கு வந்து ஏசப்பா கிட்டேருந்து ஒரு ஆன்சரும் வராது. ஸோ அப்போ என்ன நினைப்பீங்க, ஒருவேளை ஏசப்பா என் ப்ரேயர் கேட்கலையோ, ஒருவேளை வேற ஒருவேளை ஏசப்பாவுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண பிடிக்கலையோ, ஒருவேளை அவர் என் மேலே கோபமாக இருக்காரோ, இல்லை என்னை இக்னோர் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்னொன்று சொல்லப்போனால் ஒருவேளை காடே இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவோம். ஆனால் சம்டைம்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, God will answers your prayers. லைக் எப்படின்னா, எல்லா ப்ரேயருமே எஸ்ஸாக இருக்காது, எல்லா ப்ரேயருமே நோவாக இருக்காது, எல்லா ப்ரேயருமே உங்கள் விஷயில் இருக்காது, எல்லா ப்ரேயருமே உங்கள் விஷயில் இருக்காது, எல்லா ப்ரேயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் சடனாக பண்ண மாட்டார். நீங்கள் வந்து எட்டு வெயிட்டுன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, காட் வந்து ஒரு விஷயத்துக்காக ஆன்சர் பண்ணலை, ஏசப்பா ஒரு விஷயத்துக்காக ஆன்சர் பண்ணலை அப்படின்னா அவர் இல்லைன்னு ஆக மாட்டோம். அவர் இருக்கார், எப்போவுமே இருப்பார், உங்கள் கூட தான் இருப்பார். ஆனால் கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்காக செய்வார், உங்களுக்காக தருவார். அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாள் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா, அந்த அந்த சுச்சுவேஷனை மாற்றுவார். அந்த ப்ரேயருக்கு அந்த சுச்சுவேஷன் ஆக்சுவலி ஒரு விஷயத்துக்காக நான் ப்ரே பண்ணுறேன்னா எனக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சுச்சுவேஷனை மாற்றுவார். ஐ மீன் த சர்க்கம்ஸ்டன்ஸை காட் சேஞ்ச் பண்ணுவார். அந்த நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா எதுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ஒரு பேஷன்ஸை கொடுக்கணும். இது இட் மேபி காட்ஸ் வில் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். இட்ஸ் காட்ஸ் வில் கிடையாது, அது காட் வில்லே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அவர் விட மாட்டார். உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பழக்கி விடுவார். ஓகே, அண்ட் தென் அந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு மாற்றி விடுவார். அதுக்கப்புறம் அது வேணும் நீங்கள் நினைக்கிறப்போ அதை ஃபுல்லாக மாற்றி விட்டு உங்களை டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ணி இது இல்லாமல் வேறு நன்மைகளை உங்களுக்கு செய்வார், ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். பைபிள் வசனங்கள் சொல்லுதில்ல, நீ இழந்தவை அனைத்தையும் நான் தருவேன், அதே மாதிரி ரெட்டிப்பான நன்மைகளும் தருவேன்னு பைபிள் வசனங்கள் சொல்கிறாங்க. இழந்தது அனைத்தையும் தருவேன். அது காட்ஸ் வில்லாக இருந்தால் மட்டும்தான் நீ இழந்தது அனைத்தையும் தருவார். இது காட்ஸ் வில் இல்லை அப்படின்னா எப்படி தருவார்? அதே மாதிரி உனக்கு ரெட்டிப்பான நன்மைகள் தருவேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நான் சொல்வேன். இப்போ ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு பர்சனுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்கான இதே உங்களுக்கு வரல, எதுவுமே காட்ஸ் வில் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா, காட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை பற்றி என்ன இப்படி என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரே அவங்க வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இல்லாத டைமில் அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்றதை ஆண்டவர் அறிஞ்சிருப்பார். அப்போது அவங்க மனசு எப்படி இருக்குன்றத ஆண்டவர் அறிஞ்சிருப்பார். ஓகே, ஸோ இந்த அறிஞ்ச விஷயத்த ஆண்டவர் கேட்டிருப்பார். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆண்டவர் கேட்டிருப்பார். ஸோ கேட்டனால தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமையே இருந்திருக்கும் அந்த விஷயம். இந்த இடத்துல போனால் என் மகன் ரொம்ப கஷ்டப்படுவா, இந்த இடத்துல போனால் என் மகன் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு ஏசப்பாக்கு தெரியும். தட்ஸ் வை முன்னிலவை காட்டிலும் பின்னிலவை ரொம்ப மோசமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களை பக்குவப்படுத்துவார். அந்த இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருக்கு வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா இன்னும் நீங்கள் ஜெபத்தில் கேளுங்க, ஏசப்பா எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க, நிறைய ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க அவர் கூட இருக்க அந்த கம்யூனிகேஷன் லிங்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது ஆண்டவருக்கு தெரியும், புரிய வரும். ஓகே, அண்ட் தென் அவர் புரியும் போது அவர் சொல்லுவார், உங்களுக்கான பதிலை கொடுப்பார். ஓகே, நான் சொன்ன மாதிரி அது எஸ்ஸாக இருக்கலாம், நோவாக இருக்கலாம், இல்லை 8 வெயிட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வாஞ்சியாக வெயிட் பண்ணணும். ஒரே விஷயம் தாங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் எங்கேயாவது ஒரு கார்னரில் ஒரு ஹோப் இருக்கும்.
அந்த நம்பிக்கை கொடுக்கறது ஆண்டவர். ஓகேவா? ஸோ அதை பற்றி இல்லை அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை மாற்றி தருவார். ஓகேவா? ஸோ ப்ரே ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக காத்துட்ருக்காரு. அவர் எப்போவுமே ஜபத்தை பதில் அளிக்காத தேவன் கிடையாது. ஜபத்துக்கு ஒவ்வொருத்தரோட ஜபத்துக்கும் பதில் அளிப்பார். அண்ட் ஹீ இஸ் நாட் பிஸி. ஏன்னா அவர் உங்களோட எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு தேவதூதனை அவர் வச்சுருப்பார். எல்லாருமே எல்லா செகண்டுமே ப்ரைஸ் பண்ணுங்கள். அவர் இருக்கிறது உண்மை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சியாக நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த லைஃப்பை கொடுத்ததே ஒரு பெரிய சாட்சி தான். இன்றைக்கி நாம் முழிச்சிருக்கோம், கண்ணு முழிச்சிருக்கோம் அப்படின்றதே உங்கள் லைஃப்பில் ஒரு நாள் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே? ஸோ இது எல்லாமே காட் இஸ் தேர் அண்ட் காட் கேன் டூ எனிதிங். ஏசப்பானால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம்னா ஆச்சரியமானவற்றை அதிசயமாக கொடுப்பார். ஓகே? அதிசயமானவற்றை ஆச்சரியப்படுற மாதிரியும் கொடுப்பார். ஸோ பிலீவ் காட், ப்ரே ஸ்ட்ராங், ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குது அப்போல்லாம் பண்ணுங்கள். மினிமம் மார்னிங் 1 hour, ஈவினிங் நைட் 1 hour ப்ரே பண்ணுங்கள். டெய்லி 2 hours மினிமம் ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ணும்போது என்ன ரட்சிப்பில் கொண்டு வந்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார், உங்களுக்கும் இந்த ரட்சிப்பை கொடுப்பார். அண்ட் தென் நான் என்ன ஜபம் கேட்டாலும் ஏசப்பா கிட்ட கேட்பேன். லைக் டிரைவிங்கில் இருக்கும்போது கேட்குறது. அண்டு ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஒருத்தவங்க கிட்டே பேசும்போது ஏசப்பா இவங்கக்கிட்ட நான் பேசலாமா, இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க எப்படி என்ன ஏதுன்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவரே உங்களை அழகாக வழி நடத்திட்டு போவார். ஓகே? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காத்திருங்க. காத்திருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆண்டவர் ஆன்சர் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஓகேவா? ஜபத்தினால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால எல்லாமே செய்வார் ஏசப்பா. செங்கடலை 2 பிளந்த ஆண்டவர். ஸோ ஜபத்தினால கொடுப்பார். அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஆன்சருக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏசப்பா செய்வார். அது செய்யும்போது அற்புதத்தை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. ஓகே? ஆமேன். சரி, ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, குட்டி ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, குட்டி ப்ரேயர் பண்ணலாம். நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே தேவனே ஏசப்பா இந்த நாளிலும் கூட இந்த ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வீடியோ மூலமாக எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க தேவனே. பதில் கொடுக்காமல் இருக்க உங்கள் காரியங்களை ஏசப்பா, உங்கள் எந்த காரணத்துக்காக நீங்கள் பதில் கொடுக்காமல் இருக்கீங்களோ அந்த காரியங்கள் அவங்களுக்கு புரியணும் ஏசப்பா. உங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே. ஏசப்பா, சில விஷயங்கள் பொறுமையாக காத்திருப்பது நல்லதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பொறுமையை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஏசப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் தேவனே. நன்றி தகப்பனே. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக கொடி நன்றி. நிறைய பேர் ஆன்சர்ஸ்க்காக காத்துட்ருக்காங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் கூட இந்த கம்யூனிகேட் பண்ணுற அவங்க நல்லா அட்டாச் ஆகணும் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் ஏசப்பா. தேவனே, நீங்கள் தான் கூட இருக்கணும் ஏசப்பா. அபிஷேகத்தில் இறக்குங்க ஆண்டவரே. அபிஷேகத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க உங்ககிட்ட டிஸ்கனெக்ட் பண்ணி போகக்கூடாது ஆண்டவரே. அவங்க உண்மையும் உத்தமமாய் உங்ககிட்ட இருக்கணும் ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. தொடாத மக்களை தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ரிகலா மாராக்கரா மாலாக்கா ஷாதாரா மாலாக்கா. ஆண்டவரே, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏசப்பா. நீங்கள் அவங்கள விட்டு விலகி போயிருப்பீங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம் ஏசப்பா. தேவனே, அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் ஏசப்பா. உங்களை பற்றி உண்மையான ஆண்டவர் நீங்கள் தானே தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா. உங்களை ருசித்து பார்க்கணும் ஏசப்பா. அவங்களுக்காக நீங்கள் வழி நடத்துங்க தேவனே. அற்புதத்தை செய்யுங்க தேவனே. எத்தனையோ பேர் வாஞ்சையாக உங்கள் பதிலுக்காக காத்துட்ருக்காங்க ஆண்டவரே. அவங்கள நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏசப்பா. அவங்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் தேவனே. ஏசப்பா, நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் உண்மையுள்ளவர். உங்கள் வார்த்தை பொய்யல்ல ஏசப்பா. உண்மையும் உத்தமமானவர் ஏசப்பா. நீங்கள் கல்லோ சிலையோ அல்ல ஏசப்பா. உண்மையுள்ள ஆவியானவர் ஏசப்பா. நீங்கள் தான் எங்கள் கூட இருந்து பொறுப்படுத்தி வழி நடத்தணும் தேவனே. ஆமேன். ஸோ ஜெபிச்சாச்சு. கண்டிப்பாக ஏசப்பா செய்வார். உங்கள் பதிலுக்கு அவரோட பதிலுக்காக காத்துட்ருங்க. கண்டிப்பாக சொல்லுவார்.
விரைவில் நீங்கள் பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஆமென்.